அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ஒரு ஜாதகர் முதலீட்டால் எப்பொழுது வெற்றி பெறுகிறார், அதுபோல எந்த கிரகங்கள் முதலீட்டால் வெற்றி கிடைக்கிறது வெற்றி கொடுக்கிறது என்பதை இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். ரெகுலராக கேட்கக்கூடிய கேள்விகளை நிறைய கேள்விகள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா நிறைய கேள்விகள் இருக்கு. இப்ப ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்ல லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இல்ல பூமியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, அதுபோல பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஜாதகர் ஏதோ ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருப்பார், இன்னொரு நபர் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல லாபம் கிடைக்குமான்ற கேள்விகள் அதிகமா கேட்கப்பட்டது. அதன் அடிப்படையில தான் இந்த வீடியோ பதிவு. ஒரு ஜாதகத்துல எந்த பாவம் முதலீட்டை குறிக்கிறது, எந்த கிரகம் முதலீட்டை குறிக்கிறது, அதுபோல அந்த கிரகமும் அந்த பாவமும் எந்த கிரக தொடர்பில் இருந்தால் முதலீட்டால் வெற்றி பெறுவார்ன்றதை பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், ஏதோ ஒரு நாள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட்னால அவருடைய கடின காலங்கள்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லாபத்தை கொடுக்கும், அல்லது அவர் ஸ்ட்ரகிள் பண்றப்ப கொடுக்கலன்னா கூட அவர் நல்லா இருக்கும்போது ஒரு பெரிய பூமப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் முதலீட லேண்ட்ல பண்ணியிருந்தாலும் சரி, வேற ஒருத்தர் பிசினஸ்ல பண்ணியிருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டோ வீக வணிகங்கள்ல எதுவானாலும் அதில் செய்து ஜாதகர் ஆதாயம் பெறுகிறார். அப்போ அந்த மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் முதலீட்டால் வெற்றி பெறக்கூடிய ஜாதகர் எப்படிப்பட்ட கிரக அமைவு கொண்டிருப்பார்ன்றதை பார்க்கலாம். முதல்ல மேஷ லக்னம். மேஷ லக்னத்துல ஜனனித்த ஜாதகர் முதலீட்டால் எப்பொழுது வெற்றி பெறுகிறார்? முதலீட்டால் வெற்றி பெறுகிறார்னா முதலீட்டை குறிக்கக்கூடிய பாவமாக இந்த 12ஆம் மனையான குருவுடைய மீனமனை அமைகிறது. குருவுடைய மீனமனை தான் முதலீட்டால் ஜாதகர் லாபம் பெறுவாரான்றதை உறுதிப்படுத்துகிறார். அதே போல முதலீட்டால் வெற்றி பெறக்கூடிய கிரகமா குரு அமைகிறார். முதலீட்டால் வெற்றி பெறக்கூடிய கிரகமா இருக்கிறத குரு கொடுக்கிறார். அப்ப முதலீட்டு வீடு மீன வீடு, முதலீட்டு கிரகம் குரு பகவான் மீனத்திற்கு. இப்ப இந்த 12ஆம் இடமும் குருவும் எந்த விதத்திலும் அவயோகங்களால இருக்கக்கூடாது. இந்த 12ஆம் இடம் மற்றும் இந்த குரு பகவான் நல்ல நிலையில இருக்கணும், வலுப்பெற்று இருக்கணும். அதுபோல இந்த 12ஆம் இடமும், இந்த 12ஆம் இடம் அல்லது இந்த குரு பகவானோடு ஆதிபத்திய ரீதியில சூரியனுடைய தொடர்பு, கூடுதலாக காரக முரண்பாடு என்றாலும் தனாதிபத்திய கிரகம் சூரியன் சுக்கிரன் தொடர்பு கொள்வது, இந்த சூரிய சுக்கிர தொடர்புகளோட இந்த மீனமனையோ அல்லது குரு பகவானோ இருக்கிறாருன்னா மேஷத்தில் பிறந்தவருக்கு முதலீட்டால் லாபம் உண்டு. இந்த ஜாதகர் முதலீட்டுல வெற்றி பெறுவார். ஆனா ஒரு நிபந்தனை, குரு எந்த விதத்திலும் வலுவிழக்க கூடாது, குரு எந்த விதத்திலும் வலுவிழந்து இருக்கக்கூடாதுன்றத நாம உறுதிப்படுத்துறோம். சூரிய சுக்கிர தொடர்பு, அதுபோல கூடுதலா செவ்வாயை எடுத்துக்கலாம். இருப்பினும் இந்த 12ஆம் இடம் மற்றும் குருவோடு சூரிய சுக்கிர தொடர்பு ஸ்தான பலத்துல இருந்தா மேஷ லக்னத்திற்கு முதலீட்டால் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம். அதுபோல ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷபத்தில் பிறந்தவரா எப்பொழுது முதலீட்டால் இந்த ஜாதகர் வெற்றி பெறுவார்? முதலீட்டை குறிக்கக்கூடிய வீடாக 12ஆம் மனையான மேஷமனை அமைகிறது. முதலீட்டை குறிக்கக்கூடிய வீடாக இந்த மேஷமனை அமைகிறது. அதுபோல ஆதிபத்திய கிரகமாக செவ்வாய் அமைகிறார். செவ்வாய் அமைகிறார். பொதுவாகவே இந்த மேஷமனையில பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய, அதாவது பாக்கியாதிபதி என்ற சனி நீசம் பெறுவார். எனினும் இந்த செவ்வாயோடு அல்லது இந்த 12ஆம் இடத்தோடு, இந்த 12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாயோடு புதன் சனியினுடைய தொடர்பு இருப்பது ஜாதகர் இன்வெஸ்ட்மெண்ட்னால ஆதாயம். இதுல சனி இருந்தாருன்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரு, ரொம்ப கம்மியான மார்ஜின்ல இருக்கும். ஆனா காலம் தாழ்த்தி அது நிரந்தரமாக வெற்றியை கொடுக்கும். அப்ப செவ்வாயோடு அல்லது மேஷமனையோடு புதன் சனி தொடர்புல இருப்பது ஜாதகரை முதலீட்டால் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமா மாற்றும். இதுல செவ்வாய் வலுவிழக்க கூடாது, செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும். அதுபோல மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மிதுன லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனித்திருக்கும் பொழுது இந்த மிதுனத்தில் பிறந்தவருக்கு முதலீட்டை குறிக்கக்கூடிய வீடு இந்த 12ஆம் வீடான ரிஷபமனை, முதலீட்டை குறிக்கக்கூடிய கிரகம் ரிஷப வீடும் கிரகமா சுக்கிரனும் வருது. இப்போ பொதுவாகவே இந்த 12ஆம் இடமும் ரிஷபம் தான் முதலீடு என்ன பண்ணணும், முதலீடு லாபம் உண்டான்றது சொல்லுது. இதுல வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் யார் யாரெல்லாம் வரான்னா இந்த மிதுனத்திற்கு 12ஆம் இடம் அல்லது ரிஷப சுக்கிரனோடு சனியினுடைய தொடர்பு இருப்பது. இங்க 7ஆம் இடம் 10ஆம் இடம் இந்த 2 ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய குருனுடைய தொடர்பு இருந்தாலும் முதலீட்டால் லாபம் உண்டு. ஏன்னா முதலீடு என்பது இன்னொருவரை சார்ந்து செயல்படக்கூடிய செயல்கள். அப்ப குரு சனி ரிஷபத்திற்கு ஆதாயம் பண்ணி கொடுக்கிறது, குருவோ சனியோ தொடர்புல இருப்பது ரிஷபத்திற்கு ஆதாயம். அதுபோல சுக்கிரன் வலுத்து இருந்தாலும் யோகம், சுக்கிரன் வலுத்து இருக்கணும். ரிஷப மனை அல்லது சுக்கிரனோடு இந்த குரு சனி தொடர்பு கொண்டிருப்பது மிதுனத்தில் பிறந்தவருக்கு ஆதாயத்தை குறிக்கிறது. மிதுனத்தில் பிறந்தவருக்கு பெரும் ஆதாயத்தை முதலீட்டால் கொடுக்கிறது. அதுபோல கடகலக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. முதலீட்டால் எப்பொழுது வெற்றி பெறுகிறார்? கடகத்தில் பிறந்தவர்னா முதலீட்டை குறிக்கக்கூடிய பாவம் மிதுன மனை. மிதுனம் தான் முதலீட்டை குறிக்கக்கூடிய மனை. கடகத்துல ஒருத்தர் பிறந்து முதலீடு பண்ணலாம் வேண்டாம், மிதுனம் நல்லா இருக்கணும். அதுபோல அதிபதி புதன், இந்த புதனும் மிதுனமும் தான்
முதலீட்டால் ஆதாயம் பெறுவார்களான்றதை உறுதிப்படுத்துது. இந்த மிதுனமனை புதனோடு ஸ்தான பலத்தை இழக்காம குரு பகவானுடைய தொடர்பு கண்டிப்பாக பெரும் வெற்றியையும் பெரும் ஆதாயம் பெறுகிறது. அது போல சூரிய பகவான் 2க்கு அதிபதியான சூரியன் சில சமயங்கள்ல காரகம் முரண்படுறதுனால பாக்கியத்தை விட 2ஆம் இடம் யோகத்தை பண்ணுது. அப்ப குரு சூரிய தொடர்புகளிலே மிதுனம் அல்லது புதன் பகவான் இருக்கும்போது முதலீடுகளால் ஜாதகருக்கு லாபம். முதலீட்டால் இந்த ஜாதகர் கடக லக்ன ஜாதகர் வெற்றி பெறுவார். மிதுன வீடு மற்றும் ஆதிபத்திய ரீதியில புதனோட தொடர்புல இருக்கும்போது கடகத்திற்கு. சிம்ம லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. முதலீட்டால் எப்பொழுது ஜாதகரை வெற்றி பெற செய்யும்னா முதலீட்டை குறிக்கக்கூடிய மனை 12ஆம் மனையான கடகம். கடகம் தான் முதலீட்டால் லாபம் உண்டான்றத உறுதி பண்ணுது. அது போல ஆதிபத்திய கிரகமா சந்திரன் வர்றாரு. அப்ப சந்திரனும் கடகம் தான் சிம்மத்தில் பிறந்தவருக்கு இந்த ஜாதகர் முதலீட்டுல வெற்றி பெறுவாரான்றதை உறுதிப்படுத்துது. இந்த கடகத்துல சந்திரனும் இது 2மே வலுவிழக்க கூடாது. வலுவெற்று இந்த காம்பினேஷன்ல குருவனுடைய தொடர்பு மற்றும் செவ்வாய் தொடர்பு. செவ்வாய்னா நீசம் பெறுவார் கடகத்துல. இருப்பினும் செவ்வாய் நீசம் பெற்றிருந்தாலும் அங்கு லாப வலனை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் நீசம் பெற்றாலும் லாப வலனை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப கடகம் சந்திரன் வலுவெற்று அங்கு குரு செவ்வாய் தொடர்பு நிகழ்ந்தால் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர் முதலீட்டால் லாபம். ஏன்னா நிறைய கேள்விகள் இதைதான் மையமா இருக்கு. அது போல கன்னியில ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னியில் பிறந்தவருக்கு முதலீட்டால் எப்பொழுது லாபம் கிடைக்கிறது? கன்னி லக்னத்துல முதலீடை குறிக்கக்கூடிய மனை 12ஆம் மனையான சிம்மமனை. சிம்மமனை தான் சிம்மம். சிம்மமனையும் சூரியனும் தான் கன்னியில் பிறந்தவள் முதலீட லாபம் பெறுவாரான்றதை உறுதிப்படுத்துது. சிம்மமும் சூரியனும் தான் கன்னி லக்னக்காரருக்கு முதலீடு இன்வெஸ்ட்மெண்டால லாபம். அது ஷேரா இருந்தாலும் லேண்டா இருந்தாலும் பூமியா இருந்தாலும் நிலங்களா இருந்தாலும் யாரையும் நம்பி தொழில் செய்யறதா இருந்தாலும் இந்த 12ஆம் ஆதிபத்தியத்தோடு ஆதிபத்திய ரீதியில சுக்கிர பகவானுடைய தொடர்பு மற்றும் குருதோட தொடர்பு குரு சுக்கிர தொடர்புகள் இருக்குமாயின் கண்டிப்பாக வெற்றி உண்டு. சுக்கிரன் சிம்மத்தில் ஸ்தான பலம் குறைவு. எனினும் குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கும் பொழுது யோகம். சூரியன் மற்றும் சிம்மமனை சுக்கிர குரு தொடர்புல இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி. அது போல தனித்தே சூரியன் வலுத்து இருந்தாலும் யோகம் தான். துலாத்துல பிறந்திருக்கிறீங்க. துலாம் லக்னத்திலே பிறந்தவருக்கு முதலீட்டால் எப்பொழுது லாபம் பெறுவார்? துலாத்தில் பிறந்தவர். முதலீட்டை குறிக்கக்கூடிய மனை 12ஆம் மனையான கன்னிமனை தான். கன்னிமனை தான் முதலீட்டை குறிக்கக்கூடிய மனை. கிரகமா புதன் வர்றார். புதனும் கன்னின்னா உறுதிப்படுத்துது துலாத்துல பிறந்தவர் இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபம் பெறுவாரான்னு. இப்ப இந்த கன்னி புதன் இது 2மே வலுக்கணும். வலுத்து இருந்தா கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபம். கூடுதலாக இந்த காம்பினேஷன்ல சனியினுடைய தொடர்பு சுக்கிர தொடர்பு. சுக்கிரன் நீசம் பெறுவார். எனினும் சனி சுக்கிர தொடர்பு இருந்தா துலாத்தில் பிறந்தவருக்கு பெரும் வெற்றியையும் பெரும் யோகத்தையும் கொடுக்குது. கூடுதலாக இந்த கன்னி செவ்வாய் வத்தும் அப்படின்னு சொன்னாலும் செவ்வாயினுடைய தொடர்பும் நன்மை கொடுக்கிறது. செவ்வாய் கன்னி செவ்வாய் வற்றும் இருப்பினும் செவ்வாயினுடைய தொடர்பு நன்மையை கொடுக்கும். பார்ட்னரால் ஆதாயம் கொடுக்கும். அப்ப சனி சுக்கிரன் முதன்மையான யோகத்தை கொடுக்கிறதுன்றத உறுதிப்படுத்துறோம். இது யாருக்குன்னா துலாத்திலே பிறந்தவருக்கு. அதுபோல விருச்சக லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. இந்த விருச்சக லக்ன ஜாதகரை எப்பொழுது முதலீட்டால் ஆதாயம் பண்ணக்கூடிய ஜாதகரா கிரக ஏற்படுத்துது. கிரகங்கள்னா முதலீட்டை குறிக்கக்கூடிய மனை 12ஆம் மனையான துலாமனை. துலாம் வீடு தான் முதலீட்டை பற்றி சொல்லுது. கிரகமாக சுக்கிரன் வரார். அப்ப துலாம் சுக்கிரன் 2மே வலுத்து இருந்தா விருச்சக லக்னக்காரர் இயல்பாகவே இன்வெஸ்ட்மெண்ட்னால வெற்றி பெறுவார். துலாமும் சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னால வெற்றி இல்லை. இவருக்கும் இது ஒரு புறம் இருக்க கூடுதலாக இன்னும் சிறப்பு அம்சமாக இந்த காம்பினேஷன்ல குரு சந்திரன் தொடர்பு கொண்டிருந்தா மிகப்பெரிய யோகம். குரு சந்திரன் தொடர்பு கொண்டிருந்தா மிகப்பெரிய யோகம். முதல் விதி 12ஆம் இடமான துலாமும் சுக்கிரனும் வலுப்பெற்று இருக்கணும். கூடுதலாக இந்த வலுப்பெற்றிருந்து குரு சந்திர தொடர்புல இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில பெரும் யோகத்தை அனுபவிப்பார். விருச்சக லக்னத்துல ஜனனித்தவர். தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுசில் பிறந்த ஜாதகர் முதலீட்டால் எப்பொழுது வெற்றி பெறுகிறார்? முதலீட்டை குறிக்கக்கூடிய மனை 12ஆம் மனையான விருச்சகமனை. விருச்சகமனை தான் முதலீட்டை குறிக்கிறது. அதிபதியாக செவ்வாய் வரார். முதலீட்டை நல்லா இருக்கணும். தனுசு லக்னத்துல பிறந்தவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கணும். லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றா, கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட், ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பொருளாதாரம் சார்ந்து எதிர்காலத்துல நமக்கு பயன்படும் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 12ஆம் இடம் சொல்லுது. அப்ப விருச்சகமும் செவ்வாயும் வலுவிழக்காம இருக்கணும். வலுவிழக்காம இருந்துச்சு அப்படின்னாலே தனுசுக்கு யோகம். கூடுதலாக இந்த காம்பினேஷன்ல சூரிய பகவான் ஸ்தான பலத்தோடு தொடர்பு கொள்றாரால் நன்மை. விருச்சகத்துல குறைந்த வலு என்றாலும் 7ஆம் ஆதிபத்தியம் பெற்றார். சூரிய புதனுடைய தொடர்புகள் நன்மையை பண்ணுது. சூரிய புதனுடைய தொடர்புகள் யோகம் பண்ணுது. இயல்பாகவே விருச்சகமும் செவ்வாயும் அழுத்தாலுமே தனுசுக்கு யோகம். கூடுதலா சூரியனும் புதனும் தொடர்பு நன்மையை அதிகம் கொடுக்கிறது. மகர லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. மகரத்தில் பிறந்த ஜாதகர் முதலீட்டால் வெற்றி பெறக்கூடிய அமைவு எப்போ உருவாகுது? முதலீட்டை முதல்ல குறிக்கக்கூடிய மனையாக 12ஆம் மனை தனுசு மனை அமைகிறது.
தனுசு தான் ஒரு மனிதனுக்கு முதலீட்டை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மனை. அதுபோல ஆதிபத்திய கிரகமா குரு வர்றார். அப்ப குருவும் தனுசு மனையும் ஒரு மகர லக்னத்துல பிறந்தவருக்கு பாதிக்கல, வலுவா இருக்குன்னா கண்டிப்பா மகர லக்னத்துல பிறந்தவர் இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபம் பெறுவார். ஆனா அந்த ஜாதகரை கூடுதலா யோகம் பண்ண வைக்கக்கூடிய காம்பினேஷன் இந்த 12ஆம் இடத்தோடோ அல்லது குருமகானோட சுக்கிரனுடைய தொடர்பு புதனுடைய தொடர்புலாம் நிகழ்துன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்னால வெற்றி பெறுகிறார். முதல் இப்போ ஒருவேளை சுக்கிர புதன்லாம் தொடர்புல இருக்கு, குரு வலுக்கலனாலும் பிரச்சனை தான். குருவும் தனுசும் நல்ல முறையில இருந்து குறைந்தபட்ச வலுவிலாவது இருந்து அங்கு சுக்கிர புதன் தொடர்பு இருந்தா மகரத்தில் பிறந்தவர் கண்டிப்பாக முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபம் பெறாரு. கோல்ட்லயா இருக்கட்டும், ஷேர்லயா இருக்கட்டும், ட்ரேடிங், வர்த்தகம், ஏதோ ஒரு விஷயம் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் லாபம் கொடுக்குது. கும்பலக்னத்துல ஜனனித்த ஜாதகம், கும்பத்தில் ஜனனித்த ஜாதகம் எப்பொழுது முதலீட்டால் வெற்றி பெறுகிறார். முதலீட்டை குறிக்கக்கூடிய மனை 12ஆம் மனை, மகர மனை. மகரம் அப்படின்றது கும்பத்திற்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அதிபதியான சனி பகவான். அப்ப மகரமும் சனி பகவான் லக்னாதிபதியே இன்வெஸ்ட்மெண்ட், ஜாதகத்துல லக்னாதிபதியே இன்வெஸ்ட்மெண்ட் குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப இந்த சனியும் மகரமும் வலுத்து இருந்தால் கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் இருக்கும். கூடுதலாக இந்த மகரம் சனியோடு புதன் சுக்கிரன் தொடர்பு இருந்தா உறுதியா இன்வெஸ்ட்மெண்ட்னால இந்த ஜாதக லாபம். உறுதியாக முதலீடுகளால் லாபம் பெறக்கூடியவர், முதலீடுகளால் வெற்றி பெறக்கூடியவர். எங்கெல்லாம் சனி பகவான் இன்வெஸ்ட்மெண்டோட தொடர்பு கொள்றாரோ அவரெல்லாம் வாழ்க்கையில எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பல தலைமுறைக்கு கடத்தலாம். அந்த வகையில இந்த காம்பினேஷன் யோகமா இருக்கும். அதுபோல மீன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மீனத்தில் பிறந்தவருக்கு முதலீட்டால் வெற்றி பெறக்கூடிய ஜாதகத்தை இப்போ உருவாக்குது. முதலீடு என்பதை குறிக்கிறது மீனத்திற்கு 12ஆம் மனையான கும்பமனை. கும்பம் தான் முதலீட்டை பற்றி குறிக்குது, கும்பம் தான் முதலீட்டை பற்றி சொல்லுது. அதனுடைய அதிபதி சனி பகவான் தான் முதலீட்டை பற்றி சொல்றார். அப்ப கும்பமும் சனி பகவானும் தான் மீனத்தில் பிறந்தவருக்கு முதலீட்டை பற்றி சொல்கிறார்கள். அப்ப இந்த கும்பமும் சனியும் வலுத்திருந்தாலே மீனத்தில் பிறந்தவருக்கு முதலீட்டால் லாபம் உண்டு. ஆனால் கூடுதல் சிறப்பு, கூடுதல் யோகம், கூடுதல் அதிர்ஷ்டத்தை இந்த கும்பம் சனியோட சனிச்சந்திர காம்பினேஷன் அவயோகம் என்றாலும் கூட இங்கு சந்திரனுடைய தொடர்பு தான் முதலீட்டால் பெருமை யோகங்கள் கிடைக்கும். சந்திரன் மற்றும் செவ்வாய், சந்திரன் மற்றும் செவ்வாய் தொடர்பு மிகப்பெரிய யோகம். இதுல மூன்றாவதாக புதனையை எடுத்துக்கலாம். பாக்கியாதிபதி 7ஆம் ஆதிபத்தியம் என்பதனால் 4 7க்கு அதிபதி என்பதனால் வீடு மனைகள் சொத்து சுகங்கள் ஆகும். அப்ப சந்திரன் செவ்வாய் புதன் தொடர்புகளிலே இந்த கும்பமனையோ சனி பகவானோ இருக்கிறார்னா மீனத்தில் பிறந்தவருக்கு முதலீட்டால் வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பு. இப்ப நாம சொன்ன இந்த கிரக அமைவுல கண்டிப்பாக அந்த 12ஆம் இடமும் 12ஆம் அதிபதியான கிரகமும் ஸ்தான பலத்தை பெற்றிருக்கணும். ஸ்தான பலத்தை பெற்று குறிப்பிட்ட இந்த 2 கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் தொடர்பு கொண்டிருந்தாலே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னால லாபம் உண்டு. ஒருவேளை இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு டஃபான டைம் போகுதுன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், ஏதோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ அது கொஞ்சம் சுரக்கமாக தெரியும், வெற்றி இல்லாதது போல் தெரியும். ஆனா பிற்பகுதியில உறுதியா இந்த காம்படிஷன் இருந்தா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.